இந்த கல்யாண மண்டபம் ராகவேந்திர கல்யாண மண்டபம் இருக்குல்ல, அதுக்கு 2 பேரும் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஆளுக்கு ஒரு ஆள்கிட்ட. நான் தான் ஹவுசிங் மினிஸ்டர், நான் தான் எம்எம்டிக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். 2 பேரும் கல்யாண மண்டபத்துக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. உடையார் என்ன தான் வேணுங்கிறாரு, ரஜினிகாந்த் எனக்கு நான் போட்டிருக்கேன், அது வாங்கினேன், ஏழை ஏழைகளுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறேன், கல்யாண மண்டபம் கட்டலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். நான் என்ன பண்ண முடியும், ரஜினிகாந்த் அப்போ எனக்கு நண்பர் தான் அவர். அப்போ வந்து எனக்கு நான் டெப்டி ஸ்பீக்கராக இருந்து 77 80லேருந்து ஒரு முக்கியமாக டாப்பில் தானே இருக்கார் அவர். உடையாரும் தலைவர் ரொம்ப க்ளோஸு. அப்போ நான் நம்மளாக டிசைட் பண்ண முடியாது. நான் சொன்னேன் தலைவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு விட்டு சொல்லிட்டு, எனக்கு ஐ வாண்ட் டு ஹெல்ப் ரஜினிகாந்த், அவர் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா பிரபல்யமாக தலைவராக இருக்கார், தலைவர்கிட்ட ஒரு நெருக்கம் வர அவருக்கு, அவர் பண்ணி கொடுத்தாருன்னா. ஸோ உடையார் நல்லது கெட்டதில் கூடவே இருக்கவர் தானே அவருக்கு இது இல்லைன்னா 2 அவர் கூடவே அவர் ஃபேமிலியில் மெம்பரில் ஒருத்தர் மாதிரி அவர். அந்த ஆட்டிடியூடில் நான் தலைவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் அடுத்த நாள் பார்க்கும்போது இந்த மாதிரி போட்டிருக்காரு, 2 பேரும் போட்டிருக்காங்க, ஆளுக்கு 2 பேர் 10 லட்சம் 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணி வச்சுருக்காங்க 2 பேரும். அது மாதிரி இருக்காது. ஸோ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் ஒருத்தட்ட அவர் போட்டிருக்காரு அக்ரிமெண்ட்டு, இன்னொருத்தட்ட இவர் போட்டிருக்காரு. அந்த மாதிரி. அப்போ என்ன ரஜினிகாந்த் எப்படி தெரியுமான்னு கேட்டார். ரஜினிகாந்த் கல்யாணத்துக்கு நான் தான் போயிருக்கேன், அங்கே நடந்துச்சு ரிசப்ஷனுக்கு. அன்றைக்கி தினத்தந்தியில் பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ்ஸஸ் அவர் இருப்பாங்க, தொழில் அமைச்சர் வாழ்த்துன்னு என் படம் தான் இருக்கும் அதில். அன்றைக்கி ராஜில் நடந்தது இல்லையா, அந்த அடுத்த நாள் தந்தி பேப்பரில் பார்த்தீங்கன்னா இருக்கும். சொன்னேன் தெரியும், நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். உடையார் நமக்கு வேண்டியது தானே, ஏதாவது நல்லது கிட்ட பண்ணிக்கலாம், அவர் தான் கூட இருக்கவர் தானே, ஒரு சினிமா ஆக்டர் வந்துட்டுருக்காரு, அதை நம்ம பண்ணோம்னா நமக்கு சப்போர்ட்டாக இருப்பார் இல்லையா, ரெண்டாக இருக்குமாண்ணே அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி பார்த்துக்கலாம் விட்டார். நான் வந்து அடுத்த நாள் பார்த்தா என்ன கூப்பிடல, ரஜினிகாந்த் கூப்பிட்டார் அவர் சாப்பாட்டுக்கு. காலைல டிஃபனுக்கு அது ரஜினிகாந்த் வர சொல்லி, உடையாரையை வர சொல்லி 2 பேரும் டிஃபன் நடந்துக்குமே எனக்கு பிஏக்கள் மூணு தெரியும் வர்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. எவராலும் வேலை நடந்தால் சரி அப்படின்னு உடையாட்ட சொல்லி நீங்கள் விட்டுருங்க, அவருக்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி. அப்போ தலை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பேசுவார். இல்லை ரஜினி போட்டுரு, ரஜினிகாந்த் போட்டுன்னு அர்த்தம் சார்னு வச்சுட்டார். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு பிஏ பேசினார் திருப்பி, சார் இந்த மாதிரி 2 பேர் வந்தாங்க, தலைவர் சொல்லிட்டாரு ரஜினிகாந்துக்கு அந்த எம்எம்டி ஆர்டர் போட்டு கொடுத்துருங்க. ஸோ அப்புறம் நான் ஒன்று நம்ம எதிர்பார்த்து தானே இருக்கேன். காலையில் ஆர்டர் போட்டு மத்தியானம் காப்பி அவர் கொடுத்து விட்டேன். ஸோ அப்படிதான் ராகவேந்திரா கல்யாணம் பண்ணிட்டோம். சூப்பர் தலைவர் அவர் கொடுத்துருங்க, ரஜினிகாந்துக்கே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி கொடுத்தாரு தான் கொடுத்தாரு. அப்போ திறப்பு விழா 50 அவர் இல்லை, அவர் இறந்து போயிட்டார். கலைஞர் சிஎம்மாக இருந்தார், அவர் தான் திறந்தார். உங்களுக்கு தெரியுமா, அவங்களாம் அவர் வந்து திறந்தார். நல்லா வந்தேன், என்ன கூட மேடையில் கூப்பிட்டு சாப்பிடலாம் போட்டார்.